ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோடைய பேர் வந்துட்டு பர்ன் அவுட் சிண்ட்ரோம். எபிசோட் 3 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃபின்னும் அதுக்கப்புறம் ஜீராவுமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஃபின் தான் ஃபஸ்ட்டு ஜீராவை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு சடனாக ரியலைஸ் பண்ணுறான். ஐயோ சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னால் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஜீராவுமே சொல்கிறான். சரி, இப்போ நம்ம 2 பேரும் உள்ளே போகலாமா அப்படின்னு ஃபின் கேட்குறான். ஜீரா சொல்கிறான், இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் உன் ஷர்ட் வந்துட்டு நான் இப்போவே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணோம், இல்லைன்னா கரை போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபின் கேட்குறான், அப்போது அவ்வளோதானா, இனிமேல் நம்ம மீட் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்குறா ஜீராவை. அதுக்கு ஜீரா சொல்கிறா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, உனக்கு தோணும் போதெல்லாம் எனக்கு கால் பண்ணு, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜீரா சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் கோவ காட்டுறாங்க. கோவ வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஃபின் வந்துட்டு மறுபடியும் பார்க்குள்ளே வந்து உட்காடுறான். ஆனால் அவனால் நார்மல் ஆக முடியல. அவள் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பார் டெண்டர்காரர் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு ஃபின் கிட்ட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன் கூட பார்ட்னர் இருந்தானே, இப்போ அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபின் சொல்கிறான், இந்த பாருக்கு நான் எத்தனோ வாட்டி வந்திருக்கேன், நிறைய பேர்கிட்டலாம் பேசியிருக்கேன், அப்படி நான் பேசினவங்க கிட்டலாம் நான் தான் பேசி ஹீல் பண்ண மாதிரி இருக்கோ. ஆனால் இப்போல்லாம் நான் எப்போ ஜீரா கிட்ட பேசுகிறேனோ அவன் தான் என்ன ஹீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படின்னா நீ ஜீராவை லவ் பண்ணுறியா அப்படின்னு அந்த பார் டெண்டர்காரன் கேட்குறான். இல்லை லவ்வெல்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபின் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு கோ வீட்டு விட்டு கிளம்பும்போது அவன் பேண்ட்டில் ஏதோ எழுதிட்டு வந்தா இல்லையா, அதுக்கப்புறம் கோ இவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தால அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறான். அப்புறம் அந்த பட்லர் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு கோ கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை போய் காட்டுறான். ஜீரா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டான். இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோ சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸை என்னுடைய ரெஸ்ட் ரூம்குள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அவன் என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு அவனுடைய பட்லர் கேட்குறான். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு கோ சொல்கிறான். ஜீரா வந்துட்டு ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தால அதை வந்துட்டு இங் கிட்ட காட்டிட்டு இருக்கா. இது வந்துட்டு நார்மல் ஆர்ட் கிடையாது, இது வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறா. இதை நீ எப்படி பண்ண, உன்னுடைய இமேஜினேஷன்லையா அப்படின்னு இங் கேட்குறா. இல்லை அது என்னுடைய பாஸோடைய ஆர்ட்டு அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் கோ வந்துட்டு ஜீரா வந்துட்டு அடிக்கடி அவன் ஸ்டோரியிலலாம் அப்லோட் பண்ணுவான்ல, அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு அவனுடைய பேண்ட்ல எழுதிக்கிறாள், அதை வந்துட்டு இங் கிட்ட காட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங் சொல்கிறா, இந்த ஆள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாச்சே, இவங்களை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இங் கேட்டுட்டு இருக்கா. இவர் தான் எங்களுடைய பாஸ் அப்படின்னு இங் சொல்கிறா. அதை கேட்டது ஜீராவுக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபின் வந்துட்டு கோவை பார்க்க வந்திருக்கான். கோவுமே குளிச்சுட்டு வெளியே வரா. அதுக்கப்புறம் ஃபின் கிட்ட கோ கேட்குறா, என்ன விஷயம் அப்படின்னு. ஃபின் வந்துட்டு சொல்கிறேன், நான் வந்துட்டு என்னுடைய டிபார்ட்மெண்ட் பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, என் கூட ஃபஸ்ட்டு ரேஜ்க்கு வா அப்படின்னு கோ கூப்பிடுறா ஃபின்னு. அதுக்கப்புறம் இங்கே ஜீராவையும் இங்கேயும் காட்டுறாங்க. இங்க கேட்குறான், அவனை வச்சு நீ ஆட்டெல்லாம் பண்ணுறல, அதே மாதிரி அவன்கிட்ட வேலையும் கிடைக்கிது, நல்லாவும் சம்பாதிக்கல நீ, அப்புறம் ஏன் நீ அவனை விட்டுட்டு விலகணும்னு நினைக்கிற, பேசாமல் அங்கேயே அவன் கூட இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஜீராவுக்குமே அது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரா கோவை பார்க்க போயிட்டுருக்கா அவன் பிளேஸ்க்கு. அவன் வந்துட்டு ரிசப்ஷனில் போயிட்டு அவங்களுடைய ரூமை சொல்கிறான். ஆனால் ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க, அந்த அந்த நம்பரில் ஒரு ரூமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு அங்கேயே நின்றுடுறா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல். அதுக்கப்புறம் அந்த பட்லர் இருப்பா இல்லையா, கோவோடைய பட்லர், அவன் வந்துட்டு அங்கே ஜீரா கண்ணுக்கு தெரியலாம். அதுக்கப்புறம் ஜீரா ஓடி போயிட்டு, நான் நேற்று வந்திருந்தேனே உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்களேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் அங்கத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிற ஜீராவை. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஃபின் அதுக்கப்புறம் கோ 2 பேருமே ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு காம்படிஷன் வச்சுக்கிட்டாங்க போல். அதில் வந்துட்டு ஃபின் தான் வின் பண்ணா. அதுக்கப்புறம் கோ சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ தான் வின் ஆகுவ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஃபின் சொல்கிறா, தெரியும்ல, அப்புறம் எதுக்கு காம்படிஷன் எல்லாம் வைக்கிற, நீ சின்ன வயசுல இருந்தா எப்பவுமே நீ தான் வின் பண்ணணும்னு நினைப்ப, இப்போ வேற நல்லா வளர்ந்துட்ட, என்னை விட ஈஸியாகவே நீ இந்த காம்படிஷனில் வின் பண்ண முடியும், நீ உன்னுடைய டிபார்ட்மெண்ட் பற்றி ரொம்பவே கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எங்கள் ஜீரா வந்துட்டு பட்லர் கூட பேசிட்டு இருக்காருல்ல, அங்கே பட்லர் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் எனக்கு ட்ரெஸ் கொடுத்து அனுப்புனீங்கல்ல, அதை நான் வந்துட்டு கோக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் அதில் ஒரு நோட் வச்சிங்கல்ல, அதை மட்டும் கொடுக்கலண்ணா, பிகாஸ் அந்த நோட்டால் உங்கள் 2 பேருக்கும் எது பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலை செய்கிற மற்ற ஆளுங்க விட நீங்கள் வந்துட்டு கோக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு ஜீரா கேட்குறா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் எப்படி ஸ்பெஷலாக முடியும் அப்படின்னு கேட்குறான். இது வரைக்கும் கோ கூட வேலை செய்கிறவங்கள எல்லாரையுமே ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுடைய பிளாக் லிஸ்ட்டில் போட்டுடுவாங்க, ஆனால் இன்னுமே உங்களை அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த பட்லர் வந்துட்டு கோ இருக்கிற இடத்துக்கு ஜீராவை கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜீரா அங்க ஃபின் இருக்கிறத பாத்துடுறான். ஆனா 2 பேருமே 2 பேரை தெரியற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ஜீரா கேக்குறா, அது யாரு உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கோ ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபின் வந்துட்டு அங்கத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபின் போறத வந்துட்டு ஜீரா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கோ வந்துட்டு ஜீரா கிட்ட கேக்குறா, என்ன விஷயமா இங்க வந்த? நான் உன் கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஜீரா சொல்றான். நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என்னோட மாடலா இருக்கணும். ஜீரா வந்துட்டு கோ பெயிண்ட் பண்ணியிருந்தால அந்த ஆர்ட்டை வந்துட்டு கோ கிட்ட காட்டிட்டு இருக்கான். இது என்ன நீ என்னை இப்படி ட்ரா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ட் பண்ணதே இல்லை. நான் நீ சொல்ற வேலையெல்லாம் செய்றேன், காசு கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலா நீ வந்துட்டு எனக்கு மாடலா இருக்கணும், அது மட்டும் பண்ணு நீ போதும் அப்படின்னு சொல்றான். கோ வந்துட்டு நான் ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்? இல்ல நீ அப்படி ஒத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு எம்ப்ளாயா இருப்பேன், அதுக்கப்புறம் நீயும் எனக்கு எம்ப்ளாயா இருப்ப, 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும். நான் சொல்றதை நீ செய்வ, நீ சொல்றதை நான் செய்வேன். அதுக்கப்புறம் கோ சொல்றா, சரி இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஆனா நான் சொல்ற வேலையில நீ கரெக்டா பண்ணணும், அதை விட்டுட்டு நீ இப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு கோ சொல்றான். ஜீராவுமே அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கோ கிட்ட பேசிட்டு ஜீரா கீழே இறங்கி வரும்போது ஃபின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜீரா கேக்குறான். அதுக்கு ஃபின் சிரிச்சுக்கிட்டே, நம்ம 2 பேருக்கும் பாஸ் ஒருத்தர் தான் போல, சரி நீ இங்க என்ன வேலையா வந்த அப்படின்னு ஃபின் ஜீராவை பார்த்து கேட்குறான். சாரி என்னால் அது சொல்ல முடியாது, நான் இதுக்காக அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபின் சொல்கிறான். உனக்கு என் மேலே எதுவுமே கோவம் இல்லைல்ல, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபின் கேட்குறான். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, சொல்லப்போனால் நானுமே ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு ஜீரா சொல்றான். அதுக்கப்புறம் சரி வா வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட போகலாம் அப்படின்னு எங்கேயும் போகிறாங்க ஒரு பார்ட்டிக்கு. அந்த பார்ட்டியில் நியூ சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கும் 20s சாங்ஸ் பிடிக்குமா அப்படின்னு ஃபின் அவனை பார்த்து கேட்க ஜீராவுமே ஆமா அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேருடைய பர்த்டேவும் சேம் தானே அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு கேட்குறா, உனக்கு எத்தனை நாளாக கோவம் தெரியும்? எனக்கு அவனை கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக தெரியும் அப்படின்னு ஃபின் சொல்கிறான். என்னது 20 இயர்ஸா அப்படின்னு ஆச்சரியமா ஜீரா வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே 2 பேருக்கும் பழக்கம். அப்போத்துலேருந்து எனக்கும் அவனுக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப காம்படிஷனாக தான் இருக்கும். நாங்கள் 2 பேர் தான் ஃபைனலிஸ்ட். சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலி அவங்க கூட என்னை நல்லா பார்த்துப்பாங்க. அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு ஜீரா கேட்குறான். அப்படி அவங்க நல்லவங்கன்னா எப்படி இவனை மாதிரி ஒரு கெட்டவனை அவங்க வந்துட்டு வளர்த்துருக்காங்க அப்படின்னு ஜீரா கேட்குறான். அதுக்கு ஃபின் சொல்றா, இப்போ கோ மாதிரி நல்ல பிஸ்னஸ் மேனாக வளரணும்னா அவனை மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம்தான். இப்போ என்ன எடுத்துக்கோ, என்னால் வந்துட்டு அவனை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது பிஸ்னஸில். அடுத்த சீன்ல கோ அவனுடைய வீட்டில் இருக்கான். ஜீரா வந்துட்டு ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு வந்தால அதை வந்துட்டு அவன் பக்கத்தில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோக்கு ஜீரா கிட்ட பேசினது ஞாபகம் வருது. அவன் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை நான் வச்சுக்கவா அப்படின்னு கேட்டிருக்கான். ஜீராவுமே சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோ வந்துட்டு அந்த பெயிண்டோடைய காஸ்ட் கேட்குறான். எனக்கு தெரியல, ஆனால் நீ எவ்வளோ வேணும் கொடு அப்படின்னு ஜீரா சொல்றான். அதுக்கு கோ கேட்குறா, இது வரைக்கும் உன்னுடைய பெயிண்டிங்ஸை நீ விற்றதே இல்லை தானே? அதுக்கு ஜீரா வந்துட்டு ஒன்றுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் கோ வந்துட்டு அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி படுத்து பார்க்குறான். மீன்ஸ் அந்த பெயிண்டிங் போஸ் இருக்குல்ல அதே மாதிரி அவனை நினச்சிக்கிட்டு படுத்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுடைய பட்லர் அங்கே வராங்க. அவனுடைய பட்லர் கிட்ட அந்த பெயிண்டிங்கை கொடுத்து ஃப்ரேம் போட்டுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜீராவுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கு. பார்த்துட்டு ஜீராவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அவன் வந்துட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டு இங்குக்கு கால் பண்ணுறான். அப்போ உங்ககிட்ட காசு வாங்கியிருக்கல, என் பெயிண்டிங் வந்துட்டு சேல் ஆயிடுச்சு, உன் அமௌண்ட் எல்லாமே நான் கொடுத்துடுறேன் அப்படியே பேசிக்கிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஏன் கேட்குறா, ஏன் அழற அப்படின்னு. அதுக்கு ஜீரா சொல்கிறா, ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய பெயிண்டிங் சேலாக இருக்குது, அதுவும் பூவும் வந்துட்டு வாங்கியிருக்கான். அது கிங் சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல, நீ அவன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு டைம் நல்லா இருக்கும், நீ அவன் பக்கத்தில் இரு, அதான் அவனுக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஜீரா கோவை பார்க்க அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே வந்துட்டு கோவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஜீரா போனதுமே கோவம் வந்துட்டு என்ன விஷயம், எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா சொல்கிறான், உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் சொன்னேனே உன்னை மாடலாக வச்சு பெயிண்ட் பண்ண போகிறேனா அப்படின்னு, ஆனால் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு கோ சொல்கிறான். பரவாயில்ல, நான் இங்கே இல்லாத மாதிரி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நான் என்ன பண்ணணும், போஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கோ கேட்குறான். அதுக்கு ஜீரா சொல்கிறா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நீ எப்படி உன் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கியோ அப்படியே இரு, நான் வந்துட்டு உன்னை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்பவும் போல குளிக்க போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜீராவுமே அவன் பின்னாடி போயிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனால வந்துட்டு எப்பவும் போல இருக்க முடியல போல. அவன் வந்துட்டு வெளியே வந்துட்டு என்னால் அப்படி இருக்க முடியல, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீ ரிலாக்ஸ்டாகவே இல்லையே, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஷையாக இருக்கா அப்படின்னு ஜீரா கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை வச்சு அவனை கவர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போய் அவன் பெட்டில் உட்காந்துக்கிறான். அதுக்கு ஜீரா கேட்குறான், ஏன் நர்வஸாக இருக்கு, நீ எப்பவும் போல நார்மலாக இரு, இப்படி இருந்தால் நான் எப்படி ட்ரா பண்ணுறது, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நீ எப்படி நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருந்த,
அப்படியே இருக்க ட்ரை பண்ணு, அப்பதான் என்னால உன்னை பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால இப்போ அப்படி இருக்க முடியலையே, என்ன பண்றது அப்படின்னு அவனை கேட்கறான். அதுக்கப்புறம் ஜீரா கேட்கறான், சரி உனக்கு என்ன பண்ணா ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணா ரொம்ப ரிலாக்ஸா இருப்ப, நான் சொன்னா நீ சிரிப்ப, ஆனா எனக்கு வந்துட்டு துணி மடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜீரா வந்துட்டு உடனே கபோர்ட்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வந்துட்டு போட்டுட்டு இதெல்லாம் மடி அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு இவனுமே மடிச்சிட்டு இருக்கான். உன்னுடைய இந்த சைடு நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஜீரா சொல்றான். அதுக்கு கோவமே ஆமா அப்படின்னு சொல்றேன், எனக்கு இந்த துணி மடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலி பேங்க் கிரப்ட் ஆனதுல இருந்து நான் டைலர்டு கிளாத்ஸ் எல்லாம் போடுறதே இல்லை. என்னுடைய ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க, அவங்களோட எம்ப்ளாயிஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க பேங்க் கிரப்ட் ஆனதுக்கு அப்புறமே கூட அவங்களோட எம்ப்ளாயிஸை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா கடைசியில எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக தான் இப்போ நீ வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு ஜீரா அவனை பார்த்து கேட்குறான். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னோட வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த துணிங்களுக்கு நடுவுலயே வந்துட்டு படுத்துக்க போயிட்டு இருக்கான். அதாவது சும்மா படுத்துக்கிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனால அந்த துணிக்கு நடுவில் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான், இதே மாதிரி தான் நான் எங்கள் அம்மா மடியில் படுத்துட்டு இருப்பேன். அவனுடைய சைல்ட்ஹுட்ல நடந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரா கிட்ட கேட்குறா, நீ எதுக்கு என்ன பெயிண்ட் பண்ண, என்னன்னு தெரியல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ ஆகுற மாதிரி இருக்கு, உன்னை பெயிண்ட் பண்ணணும்னு தோணுது, அதனால தான் நான் உன்னை பெயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜீரா கேட்குறான், அம்மா நீ எதுக்கு என்னுடைய ஆர்ட்டை வாங்கின, இதுக்கு முன்னாடி யாருமே என் ஆர்ட் வாங்கல. அதுக்கப்புறம் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. என்ன ஆச்சுன்னு போய் பக்கத்துல பார்த்தா எந்த பதிலுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டான். என்ன இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டான், இவனுக்கு இன்சோமேனியா அப்படின்னு தானே சொன்னான், பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டானே, சரி நம்மளுடைய வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அங்கத்துல இருந்து கிளம்பி அவன் வந்துட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுமே அவன் வந்துட்டு ஃபின்னுக்கு கால் பண்றான். என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நீ வரியா அப்படின்னு கூப்பிட ஃபின்னுமே ரொம்ப ஹாப்பியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபின்னை வந்துட்டு அங்க அவனுடைய ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு என்னடா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, யாரை மீட் பண்ண போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலையை பாரு. அதுக்கப்புறம் ஃபின் இங்க ஜீராவை மீட் பண்ண வந்திருக்கான். அங்க வந்துட்டு ஒரு பென்ட்ரைவை காட்டுறான். அதுக்கப்புறம் ஜீரா கேட்குறா, என்ன பென்ட்ரைவ் இது அப்படின்னு கேட்குறான். சொல்றான், நீ அன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாங் சொல்லிட்டு இருந்தல, அந்த சாங்கோட காப்பீஸ் எல்லாம் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் இந்த சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள வீட்டுக்கு போற நீ ரொம்ப சீக்கிரமா எல்லாமே திங்க் பண்றியே அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அப்படி சொல்லல, நீ என் கூட என் ஸ்டுடியோக்கு வா, அங்க நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜீராவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கோவமே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்க ட்ரை பண்றான், ஆனா அவனால தூங்க முடியல. அப்புறம் ஜீராவும் ஃபின்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி ஸ்டூடியோலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா பாட்டு கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபின் சொல்றான், எனக்கு இந்த ஜெலஸிங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா சொல்றான், ஏன் அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனாலயா, இல்ல ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஜெலஸ் டைப் அப்படின்னு ஃபின் சொல்றான். அதுக்கு எனக்கு இந்த பேஸ் லைன் சாங் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே சாங் கேட்டுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபின் வந்துட்டு அவன் பக்கத்துல வரான், அவனை கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் சடனா ஜீராவுடைய ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா தான் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபோனை பார்த்ததுமே ஃபீன் வந்துச்சு, எந்திரிச்சிட்டு வந்து அந்த சாங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறான். ஆனா ஜீரா வந்துட்டு அந்த கால் அட்டன் பண்ண ரெடியா இல்ல. ஃபின் கேட்குறான், என்ன ஆச்சு, நீ அந்த காலை பிக் பண்ண மாட்டியா? அதுக்கு ஜீரா சொல்றான், இது வேலை செய்யற நேரம் இல்ல, நான் எதுக்கு கால் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோனை கீழே வச்சிடறான். ஃபின் வந்துட்டு பரவாயில்லையே, நானா இருந்தா உடனே கால் பிக் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்துல வரான். உன் கண்ணை பார்த்தா ரொம்ப ஃப்ளர்ட்டியா இருக்கு, இதே மாதிரி தான் எல்லார்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ணுவியா அப்படின்னு ஜீரா கேட்குறான். அதுக்கப்புறம் ஃபின் சொல்றான், உண்மையை சொல்லட்டேன், நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்றான். ஒரு டைம் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பண்ண போறான். அப்ப வந்துட்டு மறுபடியும் கோவோடைய கால் வருது. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு அந்த காலை பிக் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். நீ உடனே இங்க வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜீரா சொல்றா, உனக்கு கொஞ்சம் கூட பவுண்டரி லைனே இல்லையா, இப்ப என்ன டைம் ஆச்சு, இப்பெல்லாம் என்னால வர முடியாது, நீ எவ்வளவு காசு கேட்டாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி வர அப்படின்னு ஒத்துக்கிறான். ஃபின் கிட்ட சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு கிட்ட போக கிளம்பிட்டு இருக்கான். ஜீராவை பார்த்ததுமே நீ இன்னைக்கு என் கூட படுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் எந்த அர்த்தத்துல சொன்னானே புரியல. இவனுக்கு வந்துட்டு அப்படியே சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நான் உண்மையா தான் சொல்றேன், நீ இன்னைக்கு என் கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜீராக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.